Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட் அபிஷியல் வெப்சைட்ல இருந்துட்டு நமக்கு இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படினா 11th July 2024 ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர் ஃபார் இ-சேவா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சில வேலை வாய்ப்புகள் கால்ஃபார் பண்ணிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்கள வந்து பாத்தீங்க அப்படினா ஆகஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு அவங்க மேபி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதோட டீட்டெயிலை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூஸ் பண்ணிக்கோங்க. த வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்களேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் அந்த பிடிஎஃப் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை எப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 18/9/2024 வெனஸ்டே வந்து, அதாவது கம்மிங் வெனஸ்டே வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கட்டாயம் நல்லபடியாக பார்த்துக்கணும். த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் அட் 10 AM. ஸோ உங்களோட ரெஸ்பெக்டிவான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து போய் வந்து ஜாயின் பண்ணணும். கேண்டிடேட் ஷெல் சப்மிட் தேர் செல்ஃப் அட்டஸ்டட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்துட்டு எந்தெந்த கேண்டிடேட்டை வந்துட்டு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செங்கல்பட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர், வெள்ளூர், விழுப்புரம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இத்தனை மெம்பரை வந்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் மேன் பவருக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபர் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.